ஆட் பைனரி நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பைனரி ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுக்குறாங்க. நம்ம பைனரி அடிஷன் பண்ணணும். ஸோ பைனரி அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து இன்புட் நம்பர் 010 1011. ஓகே, இப்போ இது பைனரி ஆட் என்னன்னா 0 + 1 வந்து 1 தான் வரும். ஆனால் 1 + 1 வந்து என்னன்னா 0 கேரி 1 வரும். அப்புறம் 1 + 0 1, இது 1. அப்புறம் 1 + 1 0 கேரி 1, இங்கே ஒரு 1 வரும். அந்த 1 பண்ணால் 1 கீழே வந்துடும். ஸோ இதுதான் அவுட்புட். So this is what is binary addition, right? இப்போ இந்த 11 கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 + 1 0 கேரி 1, அப்புறம் 1 + 1 0 கேரி 1, அப்புறம் இந்த 1 வரும் 100. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட் எடுத்துட்டு ஆட் பண்ணி இதை இன்புட்டு ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு தான், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்புட்டும் ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ஓகே, பைனரி அடிஷன். ஸோ இது எப்படி பண்ணுறது? ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஃபஸ்ட் கேரக்டராக இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணணும். ஓகே, மெமரி எவ்வளோ அலோகேட் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ, இது வந்து பி வந்து பெரிய நம்பராகவும் இருக்கலாம், கரெக்ட், ரொம்ப பெருசாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எது பெருசோ அதை விட ஒன்று ஜாஸ்தியாக மெமரி அலோகேட் பண்ணணும். ஏன்னா கடைசி நம்பருக்கு கேரி வரலாம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இதில் எது பெருசு, லென்த்து எது பெருசுன்னு பார்க்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரிங்கு லென்த்து கண்டுபிடிக்கிறோம். லென்த்து எதுக்கு பெருசு? இது ஏவுடைய லென்த்து பெருசாக இருந்தால் ஏவுடைய லென்த் எடுத்துக்கிறோம், பியோட லென்த்து பெருசாக இருந்தால் பியோட லென்த் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அது கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம புதுசாக அவுட்புட்டு ஸ்ட்ரிங்கோடைய லென்த்து. அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணுறோம். ஓகே, அது கூட இன்னொரு லென்த்து கூட ஆட் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அலோகேட் பண்ணிட்டோம். அலோகேட் பண்ண உடனே அது ஃபைனல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, எம் லென்த்து. ஸ்ட்ரிங்கில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடைசி கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும். அப்படி சியை பொறுத்த வரைக்கும் அது 0வாக இருக்கணும். அப்போ தான் ஸ்ட்ரிங்கு எங்கே முடியுதுன்னு தெரியும். ஸோ அதனால் கடைசி கேரக்டரை வந்து 0வாக போட்டுறோம். ஸோ எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம்? எம் லென்த் எவ்வளோ லென்த்து வருதோ +1 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசி கேரக்டரை 0 போட்டோம், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஒரு பாயிண்டர் வேணும், இங்கே ஒரு பாயிண்டர் வேணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இதை ஆட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். அங்கே ஒரு பாயிண்டர் வேணும். ஸோ 3 பாயிண்டர். ஒரு பாயிண்டர் இங்கே பாயிண்டர் என்ன? இது ஏ லென்த் -1, அதான் இந்த பாயிண்டர். ஓகே, இது 4னா இந்த இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? 3ஆக தானே இருக்கும். இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3. ஸோ இந்த பாயிண்டர் ஏ லென்த் -1, இது வந்து பி லென்த் -1. அப்புறம் வந்து இங்கே நம்ம அவுட்புட்டில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து எம் லென்த் -1. இனிஷியலாக கேரி 0. அப்புறம் ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்குல்ல, அதை 0ன்னு போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா வரலாம், வராமையும் போகலாம், ரைட்? ஸோ இதை பண்ணியாச்சு, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினாரியோவில் இது இருக்குது. இப்போ இது ரெண்டு வேலையும் ஆட் பண்ணணும். இப்போ இது ஸ்ட்ரிங்கு. ஸோ இது ஒரு கேரக்டராக இருக்கும், இது ஒரு கேரக்டராக இருக்கும். முதல்ல இது நம்ம இன்டிஜராக மாற்றணும். ஸோ இன்டிஜராக மாற்றுறது எப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதை போட்டாலே போதும். இது இந்த கண்டிஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ மைனஸ் இந்த 0 போட்டாலே நமக்கு வந்து அது இன்டிஜர் வேல்யூ கிடச்சிடும். இந்த செக்கே தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த செக்கு தேவை. ஏன் அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ் குறிக்குது. நம்ம இப்படி டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே போகும்போது இதில் இங்கே வந்து நிறைய நம்பர் இருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 1 2 1 இப்படி இருக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 0 கேரி 1 1 0 கேரி 1 0 கேரி 1 1 1, கரெக்டாக இதான அவுட்புட்டு. அப்போ ஐ வந்து இங்கேருந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும், இங்கே ஜே இங்கே டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஆனால் இதுக்கப்புறம் 0 கீழே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ ஒன்ஸ் 0 கீழே போகுது, > 0 வந்த மட்டும் தான் வேல்யூ எடுத்துக்கணும், ஆக்சுவல் இன்டிஜர் வேல்யூ. அது கீழே போனால் இதை 0வாக கன்சிடர் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த கண்டிஷன், ரைட்? ஸோ இதோடைய இந்த கேரக்டரை நம்ம இன்டிஜராக மாற்றிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? 0வோட மைனஸ் பண்ணுறோம். ஸோ உனக்கு இன்டிஜராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண? எல்லாத்தையும் ஆட் பண்ணு. ஆட் பண்ணும்போது கேரி என்ன ஆகும்? கேரியும் ஆட் பண்ணிவிடு, கரெக்டா? இப்போ 0 ஆட் பண்ணிட்டேன், 1 ஆட் பண்ணிட்டேன், கேரி எதாக இருந்தால் கேரியும் ஆட் பண்ணிட்டேன், ரைட்டா? இப்போ நமக்கு கேரி என்ன வரும்? சப்போஸ் 1 1 இருந்தால் 2ன்னு வருமா? அப்போ கேரி என்னன்னா /2 தான் கேரி. 2 வந்துச்சுன்னா இந்த சம் இருக்குல்ல, இந்த சம்மை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சம் என்ன? மாடுலோ 2.
ஏன்னா 1 + 1 + 1 2 வருதா, 2 மாடுலோ 2 0, நமக்கு இந்த 0 தானே வரணும். அதே மாதிரி 0 + 1 1, 1 மாடுலோ 2வும் 1 தான். ஸோ ஆக்சுவல் சம் இது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த வேல்யூ வந்துருச்சா, இது இண்டிஜராக இருக்குது, இதை கொண்டு போய் நம்ம ரிசல்டன்ட் அரேல போய் ஸ்டோர் பண்ணணும். நமக்கு இந்த இண்டெக்ஸ் இருக்கா, இந்த இண்டெக்ஸ் என்னது இசட்ல இருக்கா, இங்கே கொண்டு போய் இதை ஸ்டோர் பண்ணணும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இதை கேரக்டராக மாற்றணும். கேரக்டராக மாற்றத்துக்கு என்ன, +48 0வோட ஆஸ்கி வேல்யூ ஆட் பண்ணினா அது 49, அது கரஸ்பாண்டிங் கேரக்டராக மாறிடும். அதை கொண்டு போயிட்டு நான் ரெஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன், இசட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒன் ஸ்டோர் பண்ண என்ன பண்ணணும், இந்த பாயிண்டரை இங்கே நவுத்தணும், I மைனஸ் இசட்டை இங்கே நவுத்தணும், J மைனஸ், அப்புறம் இசட்டை அடுத்து இங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன், இதை நவுத்தணும். அவ்வளோதான். அடுத்தடி திருப்பி என்ன ஆகும், இதே தான் நடக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேன், கேரி என்னவோ கேரியை கால்குலேட் பண்ணுவேன். இப்போ ப்ரீவியஸாக ஆட் பண்ணதில் கேரி இருந்துச்சுன்னா அந்த கேரி இந்த இதில் கால்குலேட் ஆகுமா, ஆட் ஆகிடுமா? 3 விஷயம் ஆட் பண்ணணும் நீ, இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ ப்ளஸ் கேரி இருந்தால் கேரி, பை டிஃபால்ட்டாக கேரி 0, ரைட்? ஸோ இது பண்ணிகிட்டே வந்தால் எல்லாமே இது பாப்புலேட் ஆகிட்டே வருமா, இது பாப்புலேட் ஆகிட்டே வருமா? ஃபைனலாக நீ போய் இந்த ரெஸ்ஸில் ஏற்கனவே 0 போட்டு வச்சிருக்கிற, சப்போஸ் அது 0வாக இருக்கு அப்படின்னா நீ இந்த அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணு, 0வா இல்லை அப்படின்னா இந்த அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக இதை அவுட்புட்டை இப்படி ரிட்டர்ன் பண்ணியாச்சு.